எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சென்னையில் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நம்முடைய தூய்மை பணியாளர்கள் 11வது நாட்களாக நடத்துகின்ற போராட்டம். நமக்கு நல்லாவே தெரியும், எந்த ஆளுங்கட்சியும் இந்த போராட்டத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காது. உள்ளடி வேலைகள் என்ன உண்டோ அத்தனையும் பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த காணொலியிலே பார்த்துருந்தோம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கவே இல்லைன்னு முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்ச கதையும் நமக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நேற்று ஒரு காணொலியில் பார்க்கும்போது, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநகராட்சி சம்பந்தமான அமைச்சர் கே நேரு தானே இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னதுக்காக அவர் பொந்த விட்டு வெளியில் வந்திருந்தார். நான் 4 நாளாக இங்கே டேரா போட்டு கூடாரம் போட்டு நானே இங்கே தாங்க தங்கி தூங்கி சாப்பிட்டு அந்த மக்கள் போராடுறதுக்கும் பக்கத்தில் தாங்க நானே கூடாரம் போட்டு 4 நாளாக உட்காந்துருக்கேன் அவங்களுக்காக அப்படின்னு ஒரு பச்சை பைய சொன்னார். ரகசியமாக சந்திச்சுட்டு போனாரா என்னன்னு நமக்கு தெரியாது. இப்படி கதை விட்டாங்க. எல்லாரும் நினச்ச மாதிரி எப்படியும் அண்ணன் சீமான் அவர்கள் 2வது தடவையாக போய் ஆதரவு கொடுத்துட்டாரு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு. போதாத குறைக்கு மாணவ செல்வங்களோட எழுச்சியும் இதில் வந்துடுச்சு. தன்னார்வமாக மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தூய்மை பணியாளர்களுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போவுமே தெரியும், மாணவர் படை வந்தாலே ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டா பயப்படும் இந்த அரசு. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படிதான். அது அதிமுக திமுகவானாலும் பாசகனாலும் அண்ணன் சீமானுக்குன்னா பயப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இயற்கை நேதியாகவே மாணவர்கள் ஒன்று திரண்டுட்டா. ஏன்னா மாணவர் கையில் எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது தெரியும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாகட்டும், இன்னும் பல எதிர்ப்பு போராட்டங்கள் கருணாநிதி அவர்கள் காலத்திலே மாணவர்கள் செய்யும் போது அவர் அதை தடுக்க என்னெல்லாம் வேலை பார்த்தாரு. கல்லூரிக்கு விடுமுறை விட சொன்னார். அடுத்து விடுதி மாணவர்கள் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு விடுதி கஞ்சாத்திரி விடக்கூடாதா, முட்டாளா நீங்கள் அப்படின்னு கேட்ட புத்திசாலிகளோட பரம்பரை ஆட்சி இப்படி தான் இருக்கும். சமீபத்திய எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு கூட சொல்லாது. பல அமைப்புகள், பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல சேர்ந்து செஞ்சாலும் பெரும் பங்கு அப்படிங்கிறது மாணவ இளைஞர்களால் தான் அது சாத்தியமாச்சு. அப்படிங்கிறனால இனி ஒரு புரட்சியை இப்படி விடாது அப்படிங்கிற. ஏன்னா அந்த வெற்றிகரமான அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட இரத்த களரியாக தான் அந்த அத்தியாயத்தையே எழுதி முடித்தது ஆட்சியாளர்களின் ஏவலின்படி வேலை செய்யும் காவல்துறை. இதுவரைக்கும் இந்த சர்வாதிகார அதிமுக திமுக நடத்திய அத்தனை கபட நாடகங்கள் போராட்டத்தை அவர்கள் இரத்த சுவடுகளாக தான் பதிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சனால நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த காவல்துறையை வைத்து இவர்களை கலைக்கக்கூடிய விஷயத்துல இறங்கியாச்சு. இதில் என்ன பெரிய வருத்தம்னா, மயிலாட் அப்படின்னு நம்பி நாம் கதறக்கூடிய இடம், நாம் கடைசியாக தட்டி நிற்கக்கூடிய இடம் கூட, நீதிமன்றம் கூட நம்முடைய ஏழை எளிய தூய்மை பணியாளர்களை நம்முடைய உயிர் காப்பதற்காக தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து தோல் வியாதிகளால் தினந்தோறும் கஷ்டப்படுகின்ற, வாழ்நாள் முழுக்க அவர்களை தொற்றுகின்ற ஒரு வியாதி தோல் வியாதி. அந்த தோல் வியாதிக்கு யாரும் விதிவிலக்குலங்கிறத அந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்த அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க கண்ணால். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இவர்கள் கவனத்திலே வரமாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றமுமா நீங்களுமா மயிலாட் அப்படின்னு நாம் கதற மாதிரி ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், தனியாருக்கு கொடுக்காதீங்க, எங்களுடைய சம்பளம் 23னா எங்கள் 16 தராங்க, இது எங்களுக்கு பத்தாது, பல அடிப்படை கோரிக்கைகளை வச்சு லீவு தாங்க வாரந்தோறும் அப்படிங்கிறலாம் கோரிக்கைகளை வச்சு இவங்க போராடுறத நாம் நீதிமன்றத்தை நாடுவோமேன்ட்டு தூய்மை பணியாளர்கள் சார்பிலையும் நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தையே நாட விடாத அளவுக்கு இவங்க கோரிக்கையை ஏற்று அதை ஆமோதித்து அவர்களை பணி நிரந்தரமாக்கவோ அல்லது பணி நிரந்தரமாக்க இயலாது என்றாலும் தனியாருக்கு கொடுக்காம பழையபடி அவங்க பழைய நிலைமையிலேயே அரசு ஒப்பந்ததாரர்களாகவே வைத்துக் கொள்ளும்படியாவது மனம் இறங்கி வந்திருக்கணும் நடக்கின்ற நடப்பாண்டு அரசு. அதையும் அது பண்ணலை. ஆனால் இவங்க கத்துறத வேடிக்கை பார்த்துட்டு இப்போ மாணவர்கள் புரட்சியும் இதில் சேர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மக்களுக்கு எதிராக தன்னுடைய அப்பாவா இவர் சும்மா வெறும் தகரடப்பாங்க, அப்பாவே கிடையாதுங்க. போதாத குறைக்கு இத்தனை 10 நாள் போராட்டத்தையும் ருசிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எம்என் ஒரு நடிகையோட விருப்பத்தை அவருடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டது தப்பு இல்லை. அவர்கள் நாடக வம்சாவளி வந்தவர்கள் தானே. அவர்களுடைய அப்பா நாடகத்தில் எழுதினவர், நாடகக்காரர், பழைய நாடகக்காரர், பழைய நடிப்புக்காரர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், உதயநிதி அவர்கள் சொல்லவே வேண்டாம், நடிப்பு திலகம். இப்படி மொத்தம் நடிகர்கள் கூட்டமாக இருக்கனால அவர்கள் ஒரு நடிகையின் கோரிக்கையை நிறைவேற்றுறதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதை நம்ம ஏன் அவர் போனார்னு விமர்சிக்க வேண்டியதும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற எம்என் ராஜமா அப்படின்னு நினைக்கிறேம்மா, அந்த வயதான நடிகை அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதையை கூட உயிர் காக்கும் இந்த தூய்மை பணி. அப்போ எளியவர்கள்னா அவ்வளோ இலக்காரம் எந்தானே நீங்கள் போங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது.
வேடிக்கை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிற்கணும், ஒருத்தர் போராடினா அதில் ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து நிற்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு அந்தந்த பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் தான். எங்கேயாவது சொந்த அப்பா தன் பிள்ளைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிவு செய்வாராங்க? எந்த ஊர்லங்க அப்பா தான் பெத்த பிள்ளைங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பு பிள்ளைகளாகவே இருக்கட்டும், வளர்ப்பு பிள்ளைகளுக்கு எதிராக நான் உங்கள் அப்பாப்பா, நான் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு டாஸ்மாக்கை கொடுத்து கொள்றதும், விஷத்தை கொடுத்து கொள்றதும், அப்புறம் நான் உங்களுக்கு அப்பாப்பான்னு சொல்லியே அவர்களை போராட வைப்பதும், நியாயப்படி போராடுபவர்களுக்கு எதிராக நிற்பாரா? இப்போ ஒருவேளை பிள்ளைகள் தனக்கு ஆபத்துனா நீதிமன்றத்தை நாடுவாங்க, அது வேற விஷயம். இங்கே பிள்ளைகளுக்கு தான் அப்பாவாலேயே ஆபத்து. அப்பா நடத்துகின்ற அலங்கோல ஆட்சியால், அவல ஆட்சியால், ஒரு கொள்ளைக்கார ஆட்சியால் காசுக்கும் பணத்துக்கும் மக்களை விற்கின்ற ஆட்சியாக மாறி போனதுனால விற்கின்ற அப்பாவாக எப்படி ஒரு பெத்த தாயும் பெத்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு காரணங்களுக்காக விற்பாங்களோ அப்போ நமக்கு அவங்க மேலே எவ்வளோ போகிறோம், அவங்கள நம்ம அம்மா அப்பா பெற்றோர் கணக்கை சேர்க்க மாட்டோமே, அவங்கள குற்றவாளியாக கொண்டு போய் தண்டனை தானே வாங்கி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற மோசமான அப்பா தான் இந்த அப்பா. இன்னைக்கு நீதிமன்றமும் இந்த எளியவர்களை மனதில் கொள்ளாது. நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆனாலும் அதில் ஒரு பூடகம் அவங்க ரொம்ப நல்லவங்களா நீதிமன்றமும், அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லிடலையாமா, எப்பா நீங்கள் போராடுறதுக்கு இந்த இடம் இல்லை, அனுமதி வாங்கிக்கிட்டு வேற இடத்துல போராடுங்க அப்படின்னு. இனிமேல் அனுமதி கொடுக்கவும் மாட்டாங்க. போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தாதானங்க ஒரு இடத்துல போய் போராடவே முடியும். இவங்க தான் அனுமதியே கொடுக்க மாட்டாங்களே. அப்படி அதாவது நாங்கள் செய்கிற மாதிரி அப்படி நல்லது செய்கிற மாதிரி செய்வோம், நீங்கள் வந்து அதை அப்படி ஏமாந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. உடனே நம்ம அரசின் சட்டப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டம்பிகள் இருக்காங்க இல்லையா, அதாங்க நம்ம காவல்துறை, அவங்க உடனே எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து நீதிமன்றம் இப்படியே உத்தரவு போட்டுடுச்சு, நீங்கள் கலையணும், பேச்சுவார்த்தை நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் அப்படியாக்கும் இப்படியாக்கும், உங்களுக்கு லீவு தந்துடுவாங்க, தனியார்கிட்ட நீங்கள் போங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எங்களால் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது, எங்கள் அரசு ஒரு கையாலாகாத அரசு, எங்கள் அரசால் உங்களை பராமரிக்க முடியாது, உங்கள் அப்பாவாகிய ஸ்டாலின் அவர்களால் உங்களை வந்து காப்பாற்றவே முடியாது, இந்த அரசு எதற்கும் உதவாத அரசு, எந்த வேலையும் செய்யாத அரசு, இந்த அரசால் வந்து தமிழக மக்களை தன்னுடைய மக்களை காப்பாற்ற கழியாத அரசு, உங்களை தனியார்கள் தான் காப்பாற்ற வேண்டும், அவர்களை விட்டால் உங்களுக்கு நாதி கிடையாது அப்படின்னு தங்களுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தி நீங்கள் தனியாருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடைக்கும். அதாவது ஒரு பிள்ளைய ஒரு பெற்றோர் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவை விட்டு போக மனசு வராது. உடனே நினச்சிடும், ஒன்று வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லையா, உனக்கு 3 வேளையும் முட்டை தருவாங்க. ஏன்னா இந்த வீடு வறுமையான வீடாக இருக்கும், ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்படுற வீடாக இருக்கும். அந்த பிள்ளை சோத்துக்கும் டீக்கும் பாலுக்கும் அழுதாதான் கிடைக்கும், அதுவும் எப்பாச்சும் தான் ஒரு பன்னு பிஸ்கட் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வளர்கிற பிள்ளையாக இருக்கும். அப்போ எதை காட்டி ஆசை காட்டி வைப்பாங்க தெரியுமா, நீ அந்த வீட்டில் போய் வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு எப்போவும் முட்டை தான், உனக்கு பாக்ஸாக பிஸ்கட் கிடைக்கும், உனக்கு சாக்லேட்டாக வாங்கி தருவாங்க, நீ நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்கலாம், உனக்கு அப்படி இப்படி நீ வந்து ஃப்ளைட்டில் பறந்துடலாம், அப்படி காரில் போகலாம் தெரியுமா அப்படின்னு எப்படி ஆசை காட்டி பிள்ளையை கொண்டு போய் ஒருத்தட்ட விற்பாங்களோ அதே மாதிரி எங்களால் கழியாது, எங்களால் முடியாது, எங்களுக்கு திருடுறதும் பதுக்கிறதுக்குமே வேலை கரெக்டாக சரியாக இருக்குது, அதனால நாங்கள் எல்லாத்தையும் தனியாட்ட கொடுப்போம், நீங்கள் அங்கே போனால் அவங்க ரொம்ப ரொம்ப பாலும் தேனும் ஊட்டி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஏமாத்து அரசு இந்த வேலையை பண்ணுது. இதுக்கு நீதிமன்றமும் இப்படி ஒரு உத்தரவு விட்டது தான் கொஞ்சம் மன வேதனை. ஆனால் நீதிமன்றத்தை குறை சொல்ல முடியாதபடிக்கு அது எப்படி சட்ட நுணுக்கமாக கொடுத்துருக்குங்கிறத நம்ம திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது இங்கே போராடாதீங்க, அனுமதி வாங்கிட்டு அது ஒரு அவங்க எங்கே அனுமதி தராங்களோ அங்கே போராடுங்கன்னு. அது நடக்காத காரியம், கண்டிப்பாக அனுமதி மறுக்கப்படும், இது கலைக்கப்படும். இன்றைக்கி எப்படியும் இந்த காணொலி உங்களை வந்து சேரும்போது அடிதடி ரகளை ரத்த கலரி ஜல்லிக்கட்டோட இன்னொரு பரிணாமத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன். வரைக்கும் நீதிமன்றம் உங்களுக்கிட்ட ஆணைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா? டிஎன்பிசிக்கான அந்த வழக்கு என்னாச்சு? அடுத்தது இது நீங்கள் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகள் என்னாச்சு? அவங்க கொடுத்த ஆணைக்கெல்லாம் நீங்கள் அப்படியே கீழ்படுத்திட்டீங்களா? ஓடி 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 போய், அதுவும் எப்படி கஞ்சிக்கே வழி இல்லாத ஒருத்தர் தான் நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறாரு, வழக்கு போடுறாரு. ஆனால் வாதிடுறவங்க உயர்நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. அது எப்படி? அப்போ பணம் பட்டுவாடா பண்ணுறது யார்? வழக்காடுறது ஒரு சாமானியன், உங்கள் வீட்டில் தோட்டக்காரனோ இல்லைன்னா சமையல்காரனோ யாரோ ஒரு ஆள், இல்லை உங்கள் ஊபீஸில் ஒரு கஞ்சிக்கே வழி இல்லாத அன்றாடம் காட்சி ஒரு ஆள். ஆனால் வழக்கை வந்து நடத்துறது வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற வக்கீல். இங்கே உயர்நீதிமன்றத்தில் உங்கள் இது செல்லுபடி ஆகலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தோதான ஆணை கிடைக்கலன்னா திருப்பி அதே நபர் அன்றாடங்காட்சி அவர் எங்கே போகிறாரு? உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அங்கே போன கபில் சிபில் மாதிரி அதாவது லட்சம் பல லட்சங்களில் ஒரு ஹியரிங்க்கு ஒரு தடவை வழக்காடுவதற்கே, குறிப்பிட்ட நிமிடத்துக்குள் வழக்காடுவதற்கே பல லட்சங்கள் வாங்குகின்ற ஆட்கள் வந்து வழக்காடுறாங்க. எப்படி இது சாத்தியம்?
அப்போது நீங்கள் வழக்கு போடுறதுக்கு உங்கள் ஏதாவது சொத்து இந்த திமுகவை நினச்சா எனக்கு இவங்க சொத்து சேர்க்கறதுக்கும் இதுக்கும் பினாமி அதுக்கும் தான் பினாமி ஆட்கள் வச்சுப்பாங்கன்னு பார்த்தா வழக்கு போடுறதுக்கும் பினாமி ஆட்கள் வச்சுருக்காங்கங்க. எப்பேற்பட்ட கேடிங்களா இருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள் 1000க்கு கொஞ்சம் சொற்பம் கோடி தாங்க கம்மி. அத்தனை கோடிகளில் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு ஆணை, நீதிமன்ற ஆணை. அவர் கட்டிட்டாரா? நீதிமன்றம் அதை நிரூபிக்க முடியுமா? ஆமாம், ஜெகத் ரட்சகன் நாங்கள் ஆணையிட்டபடி அத்தனை கோடியை செலுத்தி விட்டார், ரசீது காமிக்க முடியுமா? உங்களுக்கு சாதகமாக அது ஆணை வந்துடுச்சு அப்படின்னா சாமானியர்கள்னால் பம்பரமாக சுழன்று வேலை செஞ்சு அந்த போராட்டங்களை எல்லாம் எப்படி நசுக்கிறது, இல்லை சாமானியர்களை எப்படி ஜெயிலில் போட்டு பிதுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் சரியாக செய்வீங்க. சரி, மக்கள் இவ்வளோ தூரம் போராடுறாங்களே, ஏன் இவங்க வந்து அந்த தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு மக்களை வந்து பழையபடி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களே சம்பளம் கொடுத்து தான் பிள்ளைகள் போல பாதுகாக்க முடியாது? ஏன்னா அந்த ராம்கேவா அந்த நிறுவனத்திலேருந்து அந்த ரெட்டிகள் தமிழக மக்களை ரொட்டி போடுறாங்க இல்லையா, அந்த நிறுவனத்திலேருந்து நிறைய கமிஷன் வாங்கி வாயில் போட்டாச்சு. அது இப்போ விடியல் நிறுவனமாக, அவியல் நிறுவனமாக, வாட்டர் ஃபேக்ட்ரி நிறுவனமாக, இல்லைன்னா அந்த நிறுவனமாக, இந்த நிறுவனமாக, அப்படி இப்படின்னு அது இப்போ கைகால் முளைச்சி பல நிறுவனங்களாக பரவிட்டு இருக்கோம். சரி, பரவாயில்ல, அதை வச்சு ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு தான் ஏகப்பட்ட வருமானம் இருக்கே, ரெட் ஜெயின் மூவிஸ்லேயே வாரத்துக்கும் மாதத்துக்கும் கோடி கணக்கில் வருது, அதுலேருந்து அப்போ எடுத்து கொடுத்து நாம் வந்து நம்ம மக்களை பாதுகாப்போன்னா அதுக்கு மனசே வராது. ஏன் தெரியுமா? எங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கஞ்ச பிசுனாரிகளை காசு, அதாவது அடி கஞ்ச பிசுனாரிகளை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இவன் பீல அரிபுரைக்கியாச்சே அப்படிம்பாங்க. கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், ஆனாலும் சொல்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த கஞ்ச பிசுனாரி இவன் வந்து மலம் போட்டு வச்ச மலத்திலேயே சாப்பிட்ட சோறு ஜீரணிக்காமல் அரிசியாக இருந்துச்சுன்னா அதை பொறுக்கி கழுவி அவிச்சு திரும்பி திங்கிறவனாச்சேன்னு அர்த்தம். இப்படி வந்து நம்முடைய தூய்மை பணியாளர்களோட கதி அதோ கதி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு காணொளி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பட்டமளிப்பு விழா, அதில் நான் வந்து ஆளுநர் கையாலெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கல்லூரி பொறுப்பாளர் கல்வி தந்தை கையால் வாங்கிட்டு போகிறதாகவும், அதுக்கப்புறம் வெளியில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஆளுநர் கையால் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை, அவங்க பாசிசம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, நான் திராவிடத்தி, அதனால் திராவிட திருமகள் என்பதால் நான் வந்து திராவிடத்துக்காக தான் நிற்பேன், எனக்கு அவர் கையால் வேண்டாம் அப்படின்னு தான் வந்தேன். என்னுடைய கணவர் வந்து திமுகவில் ஒரு இதில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காருந்துச்சு. ஆகா, பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. இதில் வேற அது எங்கள் ஊருக்கார பெண் மாதிரி தெரியுது. எங்கள் ஊரில் இன்னும் இவ்வளவு ஏமாத்தும் பேர்வழிகள் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஏமாறும் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க கிடையாது. திமுக நம்மளை வந்து பாஜகட்டிருந்து காப்பாற்றிடும், திமுக கிறிஸ்தவர்களுக்கானது, திமுக வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடும். அப்போ எம்ஜிஆர் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் ஜெயலலிதா மோசமாக பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கருணாநிதி நம்மளை ஓகோன்னு வச்சிருக்காரு. இந்த திமுகவை விட்டால் நமக்கு வந்து வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற கூட்டம் இந்த பெண் கிடையாது. அது வந்து ஏமாறும் கூட்டம், நம்பி இன்னொரு புது கட்சி மேலே எந்த நம்பிக்கையும் வராமல் ஏமாறும் கூட்டம். இந்த அம்மா திமுக திராவிட திருமகளாக இருக்குது, திராவிட தீன்னு சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் ஒரு திராவிட கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்குங்கும்போது நமக்கு இது ஏமாற்றும் கூட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருது. அதனால் இவங்கள வந்து நமக்கு பார்த்தா என்ன சொல்கிறதுனா வெறுப்பும் தான் வருது. என்னென்னா, நீங்கள் ஊரை ஏமாத்துவீங்க, உங்கள் கட்சிகள்லேருந்து, கட்சி தலைமையிலேருந்து, அதில் பொறுப்பில் இருந்து தொண்டர்கள் ஒரு கமெண்ட் பதிவு அசிங்கமாக போட்டு 200 ரூபா வாங்கி அடுத்தவன் கோவணத்தை கூட உருவி நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, வாழ்வீங்க. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்க கூடிய கொள்ளையனை நீங்கள் பயங்கரமாக விமர்சிப்பீங்க. நீங்களும் கொள்ளையர் கூட்டம் தான். நீங்கள் வந்து பாசக எதுவுமே செய்யலை, மக்களை வந்து அப்படி வெறுப்பு அரசியல் பண்ணுது, மதவெறி அரசியல் பண்ணுது அப்படின்னு குற்றம் சாட்டுகிற நீங்களும் அவங்களுக்கு சளைச்சவங்களே கிடையாது. நீங்களும் ஒரு திருட்டு கும்பல் தான். அதே மாதிரி அவங்க மதவெறி பாசிசத்தை கையில் எடுப்பாங்கன்னா, நீங்கள் ஜாதி வெறியால் தமிழர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்ட ராஜதந்திர குள்ளநரி தந்திர கூட்டங்கள். அதனால நீங்கள் ஆளுநர்கிட்ட வாங்கிறதெல்லாம் எங்களால் புலங்காகி தான் விட முடியாது. இதே இது ஒரு பட்டதாரி பெண், எந்த கட்சியும் சாராது, ஒரு மாற்றத்தை விரும்பும், எல்லாமே கொடுங்கோன்மையாக தான் இருக்குது. அதிமுக ஒரு வகையில் பேயாட்டம் ஆட்டுதுன்னா, மக்களை போட்டு வாட்டுதுன்னா, இது வந்து பிசாசு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு திமுக. இப்படியே மாறி மாறி பாஜக சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச வழியில் கொள்ளை அடிக்கிறதும் மணி லூட்டிங்களையும் இருந்துட்டு மக்களை, அதாவது சொல்கிற மாதிரி தான், ஒரு பொறுப்பற்ற அப்பா எப்படி பதபதன்னு பிள்ளைகளை பெற்றுட்டு அழகா மலர், செம்மலர், கண்ணழகி, காந்த விளையாள், முத்தமிழாள், முத்துப்பெண், இப்படியெல்லாம் அருமையாக தமிழ் பேராக வச்சு அப்படியே அசரடிக்கிற மாதிரி பேரெல்லாம் வச்சுட்டு
போய் அப்பா விற்கிற டாஸ்மாக் அடிச்சுட்டு குப்புறப்படுத்திட்டு அதுகளுக்கு சோரம் போடாமல் அதுகளுக்கு கல்வியும் கொடுக்காம அதுகளை பராமரிக்காமல் குப்புறப்படுத்திக்கிட்டா எப்படி இருக்குமோ அதுதான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. வதவதவதன்னு திட்டமாக தீட்டி அப்படி பேரெல்லாம் அப்படி கவர்ச்சிகரமாக உங்களை மயங்கடிக்கிற கரங்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே அதில் இருக்காது. மக்களை தேடி மருத்துவம்னு வரும், அப்போ அரசு மருத்துவமனை எதுக்குன்னு கேட்டால் நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. இல்லம் தேடி கல்வின்னு வரும், அப்போ எதுக்கு அரசு பள்ளிகள் மூடப்படுது அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம. அதே மாதிரி அது இது அப்படிம்பாங்க. எதுவுமே அதில் ஒன்றும் இருக்காது. திட்டம் பெயரளவில் திட்டங்கள் இருக்கும், பேருக்கேற்ற மாதிரி பேரளவிலேயே இருக்கும். இதுதான் இது. இப்படிப்பட்ட இந்த திமுகவை வழிமொழிகிற திமுக கட்சி சேர்ந்த பெண்ணை வந்து பார்த்தா நமக்கு என்னடா இருக்குது இப்படியுமா அப்படின்னு தான் தோணுது. ஒவ்வொரு சம்பவங்களையும் விவரிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் ஒரு மாற்று கட்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனையை வருஷக்கணக்காக போராடினாலும் தளர்ச்சி ஊறாமல் சோறு ஊறாத ஒரு உறுதித்தன்மை கொண்ட தமிழ் மகனாகவும் இருக்கணும். அந்த இலக்கணங்கள்லாம் பொருந்துகிற ஒரே ஆள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். பொற்கால ஆட்சின்னு ஒன்று வருதோ இல்லையோ, ஒரு குறைஞ்சபட்ச மனசாட்சியுடைய ஆட்சியாவது வருதான்னு பார்த்துருவோமே.